எஸ்ஜேகேபி திட்டத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க ஏறக்குறைய வந்து 2.5 பில்லியன் வந்துட்டு நம்ம இந்தியர்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்ஜேகேபி திட்டம்னா வந்துட்டு என்னது, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, யாரை வந்துட்டு அப்ளை பண்ண முடியும், என்ன ஷேரட் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களுக்கு தேவா பேசுகிறேன். இன்னைக்கு தேதி வந்து 26 ஆகஸ்ட் 2025. நேற்று எம்ஐசி தலைவர் தன்சிரி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாக்கியிருந்தது. இந்தியர்கள் அனைவரும் வந்துட்டு இந்த எஸ்ஜேகேபி திட்டத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அது மூலியமாக வந்துட்டு சொந்தமாக ஒரு வீடு வந்துட்டு வாங்கிக்கலாம். ஏறக்குறைய வந்துட்டு 2.5 பில்லியன் வந்துட்டு இந்தியர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படி வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி வந்துட்டு அது உண்மைதான். நம்ம இந்தியர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எஸ்ஜேகேபி திட்டம்னா வந்துட்டு என்னன்னே வந்து தெரிய மாட்டுது. ஸ்கீம் ஜாமீனா கிரெடிட் பெர் உமான்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு கீழே வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு இதுக்குன்னு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் வந்து பண்ணி வைப்பாங்க. இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 10 பில்லியன் வந்துட்டு ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்களா. இந்தியர்களுக்கு மட்டும் 2.5 பில்லியன் வந்துட்டு ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்துட்டு நீங்கள் வீடு வந்துட்டு ஈஸியான முறையில் வந்துட்டு வாங்க முடியும். ஓகே, இது மூலிமா என்ன தேவா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலி வந்து நம்ம ஒரு வீடு வந்துட்டு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 90% லோன் அப்ரூவ் ஆயிரும், 10% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எஸ்ஜேகேபி திட்டத்துக்கு வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 100% லோன் வந்துட்டு அப்ரூவ் ஆயிரும். இந்த லோனுக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோனு, வேல்யூவேஷன் ஃபீஸு, லீகல் ஃபீஸு, இன்சூரன்ஸு எல்லாமே வந்துட்டு டோட்டலி வந்து கவர் ஆயிடும். நீங்கள் சொந்தமாக வந்துட்டு எந்த ஒரு காசு வந்துட்டு வெளியாக தேவையில்ல. அப்போ இது மெயினாக வந்துட்டு யாருக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறைவான இன்கம் எடுக்கிறவங்க, இந்த லோன் வந்துட்டு அடிக்கடி ரிஜெக்ட் ஆகுறவங்க, இந்த 10% டெபாசிட் வந்து கட்டாதவங்க, இல்லாட்டி நிரந்தரமான இன்கம் இல்லாதவங்க, லைக் வந்துட்டு ஃபுட் ரைடராக இருக்கட்டும், இல்லாட்டி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும், சொந்தமாக பே ஸ்லிப் இல்லாதவங்க, இவங்களுக்காக வந்துட்டு இந்த திட்டம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுக்கு என்னென்ன ஷேர் தேவை அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் வாங்க போகிற வீடு வந்துட்டு வீடாக இருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருந்துச்சு அப்படின்னா வாங்க முடியாது. ஏன்னா இந்த திட்டமே வந்து எல்லாத்துக்கும் வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிற வீடு வந்துட்டு 5 லட்சத்துக்கு கீழே வந்துட்டு இருக்கணும். உங்களோட லாஸ்ட் 24 மந்த்ஸ் வந்து எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களோட மினிமம் சேலரி வந்துட்டு 1000 வரைக்கும் மேலே இருக்கணும். சீத்தோக் சீக்ரிஸ்லாம் வந்துட்டு கிளியராக இருக்கணும். தேவை நாங்கள் எல்லா வீடும் வந்துட்டு வாங்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். புதுசாக கட்டிட்டு இருக்க வீடு, கட்டின வீடு, சப்சேல் வீடு, லேலோங் வீடு கூட வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்க முடியும். எப்படி தேவை நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளில் நீங்கள் புதுசாக ஒரு வீடு வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 500 இல்லை 1000 கட்டி நீங்கள் அந்த வீடு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சொந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த பேங்கில் வந்து லோன் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே வந்து சொல்ல வேண்டியதான், நான் எஸ்ஜேகேபி திட்டத்துக்கு கீழே வந்துட்டு லோன் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட்ஸ் மூலிமா வந்துட்டு வீடு வந்துட்டு வாங்க போகிறீங்க, நீங்கள் அந்த ஏஜென்சிக்கிட்டே வந்து சொல்ல வேண்டியதான். அந்த ஏஜென்சியே வந்துட்டு உங்களுக்கு A to Z வந்துட்டு எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு யாராக வந்துட்டு இந்த வீடு வாங்க போகிறீங்களோ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிங்க. 2.5 பில்லியன் வந்துட்டு நம்ம இந்தியர்களுக்காக வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தான் வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணோம். நான் வந்துட்டு எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லைங்க, தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. நான் நேற்று வந்துட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமல் இருக்கும், அதில் தான் வந்துட்டு இந்த வீடியோ செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.